அனைவருக்கும் வணக்கம். பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஆனி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம். சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த ஜூலை மாதத்தில் நவ கிரகங்களின் பயணம், கிரகங்களின் கூட்டணி மற்றும் கிரகங்களின் பார்வையால் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜூலை மாதம் 1ஆம் தேதி அன்று எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்துள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில முதல்ல மேச ராசியில செவ்வாய் பகவானும், ரிஷப ராசியில் குரு பகவானும், மிதுன ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், கடக ராசியில் புதன் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். இப்ப ஜூலை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் பயணம் செய்யறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஜூலை மாதம் 7ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில சஞ்சரிக்க போகிறார். அதே போல ஜூலை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகிறார். ஜூலை மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்க போகிறார். அதாவது ஆடி மாதத்தின் தொடக்கம். இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக உங்கள் ராசிக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, உங்கள் ராசிக்கான நட்சத்திர பலன் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில தெளிவாக பார்க்கலாம் வாங்க. சனி பகவானின் அம்சத்தில் பிறந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் சிறப்பான மாதமாக திகழப் போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பண வரவு ஏற்படக்கூடும். அதனால் கடன் சுமை குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். வருமானத்தை அதிகரிப்பதில் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். பயணங்களால் அலைச்சல் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மன தைரியம் அதிகரிக்கும். சுப காரிய முயற்சிகள் வெற்றியை தரும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் வக்கரமடைந்து இருப்பதால் குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தி செய்வீர்கள். வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலை நிலவும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். கடின உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும். தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் பிறக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதிய வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள். பிள்ளைகள் வழியில் பெருமை கிடைக்கும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். மகளுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும். உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடியுங்கள். குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும்போது சிறு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக செல்வதன் மூலம் விபத்தை தவிர்த்து கொள்ளலாம். மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். சக ஊழியர்களுடன் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே கிடைக்கும். மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த மாதம் செய்ய வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தற்காலிகமான தீர்வு ஒன்று ஏற்படும். பொருள் வரவு நிலை சீராக இருந்து வரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் விரைவில் முடிவிற்கு வரும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொண்டு ஜெயிக்க முடியும். தெய்வீக அனுகூலம் உண்டாகும். பேச்சில் அதிக கவனம் தேவை. குடும்ப நலனில் கூடுதல் கவனம் தேவை.
ஜூலை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். எதிர்காலம் பற்றிய பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். உடன் பிறந்தவர்களால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். உறவினர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். உறவினர்கள் வகையில் வீண் விரோதம் வரலாம். அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பது அவசியம். சிலருக்கு தடைப்பட்ட பண வரவு கிடைக்கக்கூடும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிகவும் அவசியம். வாகன பராமரிப்பு செலவு அதிகரிக்கக்கூடும். மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்க்கையால் பயணங்கள் போன்றவற்றில் எதிர்பார்த்ததை விட அதிக செலவுகள் செய்ய வேண்டி வரும். நெருங்கிய உறவினர் ஒருவர் உதவி கேட்டு உங்களை நாடி வருவார். உடல் நிலையில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களை சிறிது காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது. அதிக அலைச்சல் காரணமாக உடல் அசதி காணப்படும். கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனை தீரும். அன்றாட செலவுகளை குறைக்க முயற்சி செய்தாலும் பலன் குறைவாகவே காணப்படும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கவும். பிரியமானவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களில் சற்று ஒதுங்கி இருப்பது நல்லது. குடும்பத்தில் சுப விரயங்களும் வீண் விரயங்களும் உண்டாகும். உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் புது முதலீட்டை தவிர்த்து கொள்ளுங்கள். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமையப் போகிறது. நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை இருந்த சங்கடங்கள் விலகும். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும். தொழில் வியாபாரம் லாபம் அடையும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக முடியும். பணியாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். புதிய தொழில் தொடங்க வெளிநாடு செல்ல அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். சிலருக்கு புதிய சொத்து சேரும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் செயல்கள் யாவும் வெற்றியாகும். எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீர்கள். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். திருமண வயதினருக்கு வரன் வரும். குலதெய்வ வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். வரவேண்டிய பணம் வந்து சேரும். இந்த மாதம் நினைத்ததை சாதிக்கும் மாதமாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தைரியமாக செயல்படுவீர்கள். உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் அரசு வழியில் ஆதாயத்தை உண்டாக்குவார். சட்ட சிக்கல்களில் இருந்து உங்களை பாதுகாப்பார். எதிரி பிரச்சனைகளில் இருந்து விடுவிப்பார். வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும். நோய் நொடி விலகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். மாதத்தின் பிற்பகுதியில் வெளிநாட்டுக்கு செல்லும் யோகம் ஏற்படும். மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் படுவதால் செல்வாக்கு அந்தஸ்து உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அவிட்டம் 1, 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் அதிர்ஷ்ட மாதமாக இருக்கப் போகிறது. உங்கள் நட்சத்திரநாதன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்றாலும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானும் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை இப்போது உண்டாக்குவார்கள். இந்த நேரத்தில் மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவான் வக்கரம் அடைவதால் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் உடல் பாதிப்புகள் முழுமையாக விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். முயற்சிகள் யாவும் இந்த மாதம் வெற்றியாகும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். சனிக்கிழமைகளில் அனுமானை வழிபடுவதால் நன்மை அதிகரிக்கும். வாழ்க்கை வளமாகும். கடன் பிரச்சனை தீரும். நன்றி, வணக்கம்.